aspirants, you are listening to me Cognition channel. Today's topic discussion is about prokaryotic cell, structure of the prokaryotic cell. Last class la prokaryotic cell oda introduction full ah nama MCQ based discuss pannom. Inniki cell structure la vara MCQ based points vandu discuss panna. First, structure of the bacterial cell. This is the outermost covering or cell envelope. First covering, வெளியே இருக்க முதல் covering or membrane or a layer, அதுதான் வந்து cell envelope. இதுக்குள்ள என்ன இருக்கு? Cell membrane. Cell envelope, then cell membrane. You have nucleoid or genetic material, DNA, jelly-like cytoplasm, plasmids, ribosomes, flagella, pili, fimbriae. இப்போ இந்த outermost covering சொன்னோம் இல்லையா, cell envelope, இதை பற்றி தான் நம்ம first point டிஸ்கஸ் பண்ண போகிறோம். This outermost envelope or covering, envelope means covering. இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் envelopeன்னு கேட்டால் ஒரு கவர் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்குள்ளே தான் நம்ம லெட்டரை சேஃபாக வச்சு அனுப்புகிறோம். அதே மாதிரி தான் இதுவும் செல்லுக்கு ஒரு envelope, செல்லோட ஒரு கவரிங். இந்த கவரிங்கை நீங்கள் 3 லேயர்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. First is the glycocalyx layer, second is the cell wall, and third is the plasma membrane. From outside, வெளியே இருந்து இந்த லேயரை first glycocalyx, then you have cell wall, then inner plasma membrane. So இந்த 3 லேயர்ஸ்ல இருக்கனால இந்த மூணு ஒன்னொன்னு கெமிக்கலா they are different. இந்த மூணு காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் mix of different chemical substance. அதனால இது chemically complex envelope, cell envelope or chemically complex envelope because it is made up of 3 layers. First layer is the glycocalyx layer, second layer is the cell wall, and third layer is the plasma membrane. இந்த மூணு லேயர்ஸா இருந்தாலும் இது மூணு ஒண்ணா ஆக்ட் பண்ணி it acts as a single unit, that is functionally இது மூணு ஒரே மாதிரி தான் வேலை பார்க்குது. First function, it gives protection. எப்பவுமே outer laying நம்ம envelope சொன்னலையே என்ன பண்ணுது, any covering will give protection to the inner content, உள்ள இருக்க எல்லாரையும் protect பண்ணுது. இது common point. Protection, support to the bacterial cell. It maintains the shape and structure of the cell. செல்லோட ஷேப்பையும் ஸ்ட்ரக்சரையும் மெயின்டைன் பண்ணுது. prevents cell from bursting and or collapsing. செல்லுக்கு வந்து அதனோட ஃபேவரபிள் என்விரான்மெண்ட் இல்லாத கண்டிஷனில் செல்லு கொலாப்ஸ் ஆகிறதையோ இல்லை பர்ஸ்ட் ஆகி ஸ்வெல் ஆகி பர்ஸ்ட் ஆகிறதையோ இது ப்ரிவெண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ரீடைன்ஸ் மாய்ஸ்சர்னா செல்லுலார் வாட்டர் கண்டென்ட். இப்போ வாட்டர் கண்டென்ட் இல்லை, சைட்டோபிளாசம்னு தெரியும், இல்லை நிறையா வாட்டர் கண்டென்ட் இருக்குது. செல்லு வந்து டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, அதாவது வாட்டர் கண்டென்ட்டை லூஸ் பண்ணிடுச்சுன்னா it will die. ஸோ இந்த மாய்ஸ்சரை இந்த செல் வால் வந்து உள்ளே இருக்க எல்லாத்தோட மாய்ஸ்சர் ஈரப்பதத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுது. ப்ரிவென்ட்ஸ் டீஹைட்ரேஷன். இப்படி கேட்கலாம் எம்சிக்யூவில் இந்த பாயிண்ட். ரீடைன்ஸ் மாய்ஸ்சர்னாலும் ப்ரிவென்ட்ஸ் டீஹைட்ரேஷனாலும் மீன்ஸ் தி சேம். நெக்ஸ்ட் இந்த 3 லேயர்ஸை செப்பரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இஸ் தி கிளைகோகேலிக்ஸ் லேயர். இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. கிளைகோகேலிக்ஸ் லேயரில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஒரு லேயருமே திக்னஸ்லேயும் காம்போசிஷன்லேயும் டிஃபர் ஆகும். சப்போஸ் இந்த கிளைகோகேலிக்ஸு ரொம்ப டஃப்பாக இருந்தால் அதை வந்து நம்ம கேப்சூல்னு சொல்கிறோம். இதே இந்த கிளைகோகேலிக்ஸ் லேயர் லூஸாக இருந்ததுன்னா, லூஸ் ஷீட்டாக இருந்ததுன்னா இது வந்து ஸ்லைம் லேயர். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த கேப்சூல் திக் அண்ட் டஃப் மீன்ஸ் செல்ஸ் வில் பி அரேஞ்ச்ட் இன் அன் ஆர்கனைஸ்டு மேனர், வெரி டைட் ஆர்கனைஸ்டு மேனர். அப்படியே பாக்டீரியல் செல் கூட அட்டாச் ஆகிடும். அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த கேப்சூலை பாக்டீரியல் செல்லேருந்து நீங்கள் பிரிக்க முடியாது. திக் அண்ட் டஃப் லேயர் கிளைகோகேலிக்ஸ் லேயர் இஸ் தி கேப்சூல் ஆஃப் தி ஃபார்ம்ஸ் தி கேப்சூல் ஆஃப் தி பாக்டீரியல் செல். இதே இந்த லூஸ் ஷீட் எப்படி இருக்குன்னா, இட் வில் பி இன் அன்ஆர்கனைஸ்டு மேனர், நல்லா அட்டாச் ஆகிருக்காது, ஒரு ஃபர்ம்னஸ் இதில் இருக்காது. ஸோ இந்த ஸ்லைம் லேயரை ஈஸியாக வந்து பாக்டீரியல் செல்லேருந்து நீங்கள் வாஷ் பண்ணிட முடியும். இட் வில் ஈஸிலி கம் அவுட் ஆஃப் தி பாக்டீரியல் செல். திஸ் என்வெலப் கிளைகோகேலிக்ஸ் லேயர் ஈஸியாக வெளியே வந்துடும். What is the function of capsule? First, capsule is made up of polysaccharide. Important MCQ. Capsule is made up of polysaccharide, which is an important MCQ. Capsule main function, it gives protection to the bacterial cell. உள்ள இருக்க செல் கண்டென்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது from chemicals, அதாவது disinfectants. chemicals நம்ம யூஸ் பண்ணோம்ல, ஹேண்ட் வாஷ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஏன் ஆர்கானிசம்ஸ் வந்து கையில் இருக்கக்கூடாது,
எந்த இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ஸ், அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ஸ்லேருந்து, அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ்லேருந்து, இது எல்லாத்துல இருந்தும் கேப்சூல் வந்து பாக்டீரியல் செல்லை ப்ரொடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் என்கல்ஃப்மெண்ட். சப்போஸ் இப்போ ஆர்கானிசம் பாடியில் என்டர் ஆயிடுது, ஹியூமன் பாடியில் என்டர் ஆயிடுது, ஆனால் ஒன்று என்ன நடக்குது? ரிமெம்பர் ஃபிசியாலஜி, WBCs ஆர் ஒயிட் பிளட் கார்பஸஸ். சப்போஸ் பாக்டீரியல் மைக்ரோ ஆர்கானிசம் ஒன்று ஹியூமன் பாடியில் என்டர் ஆயிடுது, என்ன நெக்ஸ்ட்? WBCs, ஒயிட் பிளட் கார்பஸல்ஸ், ஃபைட்டர் செல்ஸ் வில் கம் டு தட் பிளேஸ். பாக்டீரியல் மைக்ரோப் ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணும்? ஃபேகோசைட்டோசிஸ் படிச்சிருப்பீங்க ஃபிசியாலஜியில். இட் வில் ட்ரை டு ஸ்வாலோ ஆர் என்கல்ஃப் திஸ் பாக்டீரியல் செல். இதை ஒழுங்காக ட்ரை பண்ணும். அப்போ என்ன ஆகும்? இந்த கேப்சூல் இருக்கிறதுனால இட் வில் பி ஸ்லிப்பரி, வழுக்கிறது. somehow it prevents the WBCs from swallowing the bacterial cell. இந்த WBCs கிட்டேருந்து இந்த கேப்சூல் தான் முக்கியமாக, இந்த கேப்சூல் தான் வந்து பாக்டீரியல் செல்லை ப்ரொடெக்ட் பண்ணுது. அந்த ஃபேகோசைட்டோசிஸ்லேருந்து இது ஸ்லிப்பரியாக வழுக்குற இதில் இருக்கிறதுனால WBCஸை ஃபேகோசைட்டோசிஸ்லேருந்து WBCs ஸ்வாலோ பண்ணுறதுலேருந்து இது பாக்டீரியல் செல்லை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ it gives protection from chemicals like disinfectants and antibiotics and from phagocytosis of WBC. லூஸ் ஷீட்டாக இருக்க கிளைகோகேலிக்ஸ் லேயரை நம்ம ஸ்லைம் லேயர்னு சொல்கிறோம். அதர் நேம் ஃபார் லூஸ் ஷீட். இதுதான் வந்து பயோஃபில்ம்ஸ், தட் இஸ் பாக்டீரியல் காலனிஸ், கண்டினியூஸாக பாக்டீரியல் காலனிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் ஃபார்ம்ஸ் பயோஃபில்ம்ஸ். இப்போ MCQவில் பயோஃபில்ம்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை ஸ்லைம் லேயர் அப்படின்னு சொல்லி கூட MCQ கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கிளைகோகேலிக்ஸ் லேயரோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அட்டாச்மெண்ட். இது என்ன பண்ணுது? இந்த பாக்டீரியல் சர்ஃபேஸ் இன்னொரு ஓப்பன் என்விரான்மெண்ட்டில் அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு, இன்னொரு சர்ஃபேஸ்லையோ, அது இன்னொரு ஹோஸ்ட் ஆர்கானிசமாக கூட இருக்கலாம், ஹியூமனாக இருக்கலாம், பேசிக்காக அட்டாச்மெண்ட் இன்னொரு பாக்டீரியல் காலனியோட கூட அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த கிளைகோகேலிக்ஸ் கேப்சூல் அண்ட் ஸ்லைம் லேயர்ஸ். லேயர் கிளைகோகேலிக்ஸ் லேயர் டிஸ்கஸ் பண்ணோம். ஃப்ரம் தி அவுட்டர் மோஸ்ட் மேலேருந்து வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க, மாற்றி இது பண்ணக்கூடாது. கிளைகோகேலிக்ஸ், செல் வால் அண்ட் பிளாஸ்மா மெம்பரேன். கிளைகோகேலிக்ஸ் இங்கே இருக்குது. டிஃபர்ஸ் இன் திக்னஸ். கேப்சூல் அண்ட் ஸ்லைம் லேயர். ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் கெமிக்கல்ஸ், என்கல்ஃப்மெண்ட் அண்ட் அட்டாச்மெண்ட் டு என்விரான்மெண்ட் அண்ட் பாக்டீரியல் காலனிஸ். செகண்ட் லேயர் இஸ் தி செல் வால். திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டைடோகிளைகான். இது வந்து இம்பார்ட்டன்ட் MCQ. செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டைடோகிளைகான்ஸ். இப்போ இந்த செல் வால் ப்ரோகேரியோட்ஸில் எல்லாத்துக்கும் இருக்கும், பட் இட் இஸ் ஆப்சென்ட் இன் மைக்கோபிளாஸ்மா. திஸ் இஸ் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் MCQ. ப்ரீவியஸ் இயர்ஸில் நிறைய தடவை வந்திருக்கு. மைக்கோபிளாஸ்மாவில் மட்டும் செல் வால் இருக்காது, மற்ற எல்லா ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ்லையும் செல் வால் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த செல் என்வெலப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன? வாட் இஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர் ஆஃப் தி செல் என்வெலப்? இது நான் MCQ பேஸ்டாக தான் எடுத்திருக்கேன். இந்த செல் என்வெலப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர். ஸ்டெய்னிங்னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் டையிங் தி பாக்டீரியல் செல். நம்ம வந்து மைக்ரோபயாலஜிக்கலாக சில ஆர்கானிசம்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, கெமிக்கல் டைஸ் யூஸ் பண்ணுவோம். எதனாலன்னா அது உள்ள இருக்க இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை நம்ம நல்லா படிக்கணும், நல்லா பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், விஷுவலைசேஷனுக்காக. அது மாதிரி ஒரு ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் தான் இது கிராம் ஸ்டெய்னிங். கிராம் என்ன பண்ணுறாரு? டை அப்ளை பண்ணுறாரு பாக்டீரியல் ஆர்கானிசம்ஸில். இந்த பாக்டீரியல் ஆர்கானிசம்ஸில் திக் லேயர் ஆஃப் பெப்டைடோகிளைகான் இருக்கிறதெல்லாம் கிராம் பாசிட்டிவ். ஏன்னா இதனோட இது ரெண்டாக டிவைட் ஆகுது. திக் லேயர் இருக்க பாக்டீரியா பெப்டைடோகிளைகான் இருக்கிறது, தின் லேயர் பெப்டைடோகிளைகான். இதை பேஸ் பண்ணி கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவாக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஏன் கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் இம்பார்ட்டன்ட்னா, பிகாஸ் பேஸ்ட் ஆன் தி ஆர்கானிசம்ஸ் அது கிராம் பாசிட்டிவாக இருக்கா கிராம் நெகட்டிவாக இருக்கான்றதை பார்த்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனோட டிசீசஸ் வேறு, அதனோட டாக்ஸின்ஸ் வேறு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் யூ வில் பிளான் ஃபார் தி ட்ரீட்மெண்ட். அதனால கிராம் பாசிட்டிவும் கிராம் நெகட்டிவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஸ்ட் ஆன் தி ஸ்டெய்னிங் மீன்ஸ் டையிங் ப்ரொசீஜர். இந்த பாக்டீரியல் செல் எடுத்து ஒரு மைக்ரோஸ்கோப்பிக்கலாக வச்சு ஸ்டடி பண்ணுறீங்க. பெப்டைடோகிளைகான் திக்காக இருக்கிற வால்லாம் கிராம் பாசிட்டிவில் வந்துடும். பெப்டைடோகிளைகான் தின் வால் இருக்கிற அந்த பெப்டைடோகிளைகான் எல்லாமே கிராம் நெகட்டிவில் வந்துடும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ வில் கோ ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் தி பேஷண்ட்ஸ். செல் வால் இப்போ டிஸ்கஸ் பண்ணோம், செல் என்வெலப் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் லேயர், தி இன்னர் லேயர் இஸ் தி பிளாஸ்மா மெம்பரன் ஆர் தி செல் மெம்பரன். இந்த பிளாஸ்மா மெம்பரன் வந்து they are similar to யூகாரியோட்ஸ். யூகாரியோட்டிக் லேயர் எப்படி இருக்குமோ அதே போல தான் இதுவும் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சரலாக பார்த்தீங்கன்னா அதே தான், பாஸ்போலிபிட் பைலேயர் ப்ளஸ் ப்ரோட்டீன்ஸ். MCQ பாயிண்ட்டில் கேட்கலாம், செல் மெம்பரன் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர் பிளாஸ்மா மெம்பரன் இட் இஸ் மேட் அப் ஆஃப் phospholipid bilayer plus proteins. Functions of the plasma membrane or cell membrane is the protection. First protection, second selective barrier. That is it acts as a gate. Substance உள்ள வரதுக்கும் இதுக்குள்ள இருக்க substance வெளியே போறதுக்கும் ஒரு கேட்வேயா ஆக்ட் பண்ணுது. எது வரணும் வரலன்னு செலக்டிவா பெர்மிட் பண்ணுது. So this is the selective barrier of the cell. Cell membrane is the selective barrier of the cell. இது வந்து important MCQ. Second, இப்போ இந்த செல் மெம்பரன் பார்த்தோம் இல்லையா, பிளாஸ்மா மெம்பரன். இது சில இடத்துல என்ன ஆகுது, there is an
extension of this plasma membrane into the cell. இப்படி extend ஆகுது. This is called mesosomes. இதுவும் MCQ point of view important. Mesosomes are extension of the plasma membrane into the cytoplasm. இதுதான் cytoplasm. இந்த மாதிரி செல்லோட infoldings towards the cell, உள்ள செல்லுக்குள்ள நோக்கி cytoplasm நோக்கி ஒரு folding, மடிப்பு, இதுதான் வந்து என்ன சொல்றோம், mesosomes சொல்றோம். இந்த mesosomes-ல என்னென்ன ஃபார்ம்ஸ்ல இருக்குன்னா, இதுமே form vesicle, tubules and lamellae. Vesicles இந்த மாதிரி, tubules and lamellae means like this. இது போல இருக்கும் mesosomes-ல இருக்கிறது, vesicles, tubules and lamellae. Next, importance of mesosomes. இது வந்து cell wall formation-க்கு important. Eukaryotes-ல வந்து mitochondria இருந்தது, whereas prokaryotes-க்கு mitochondria கிடையாது. ஸோ அந்த respiratory enzymes, ATP synthesis எல்லாமே வந்து இந்த mesosomes தான் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. Next, secretion. It contains various enzymes. Secretion process கண்ட்ரோல் பண்ணுது. இட் இன்க்ரீசஸ் சர்ஃபேஸ் ஏரியா. அப்படி நிறைய இன்ஃபோல்டிங்ஸ் வரதுனால என்ன ஆகுது, சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்சைமோட ஆக்டிவிட்டி, ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸ்க்கு தேவையான ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மீசோசோம்ஸ்: cell wall formation, respiratory enzymes, contains respiratory enzymes, helpful in DNA replication, secretion of various enzymes, and it increases the surface area and increases the activity of the cell. இதெல்லாம் செல் மெம்பரேன்னு கேட்டாலும் நீங்கள் இதே ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மீசோசோம்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் திஸ் பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் MCQ, குரோமாட்டோஃபோர்ஸ். குரோமாட்டோஃபோர்ஸ் வந்து என்னது, இதுவும் அதே தான், இதே மெம்பரேனஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்டு த சைட்டோபிளாசம் விச் கண்டெயின் பிக்மெண்ட்ஸ். சப்போஸ் இதில் பிக்மெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, அதான் வந்து குரோமாட்டோஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இது எதில் இருக்குன்னா சைனோபாக்டீரியாவில் இருக்குது. சைனோபாக்டீரியா எங்கே இருக்கும், ரிவரில் வாட்டர் இருக்கிற இடத்துலலாம் அது இருக்கும். அதனோட ஸ்பெஷல் கேரக்டர், இட் கேன் ஃபார்ம் இட்ஸ் ஓன் ஃபுட். ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் சைனோபாக்டீரியாவில். ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் தான் அது வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது, அதனோட ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் என்ன பண்ணும், யூ ஷுட் கண்டெயின் ஏ பிக்மெண்ட் கால் குளோரோஃபில். இதில் குளோரோஃபில், இந்த பிக்மெண்ட் கண்டெய்னிங் எல்லாமே வந்து குளோரோஃபில் இருக்கும். இதை தான் வந்து நம்ம குரோமாட்டோஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ குரோமாட்டோஃபோர்ஸ் டேக் பார்ட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். சப்போஸ் குரோமாட்டோஃபோர்ஸ் டேக் பார்ட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், செக்ரீஷன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வந்தால், யூ ஷுட் சூஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். தேங்க்யூ ஆல் ஃபார் லிசனிங் டு நீட் காக்னிஷன் சேனல் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ்.